ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் ஆரி டிசைனர். இந்த வீடியோவில் வந்து ரிங் நாட் ஃப்ளவரும் ஜர்தோசி லீஃபும் சேர்ந்த மாதிரி ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்க போகிறோம். இதில் வந்து ரிங் நாட் வந்து எப்படி போடுறதுங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒரு துளி கூட பிசுறு இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக ரிங் நாட் போடுறதுக்கான டிப்ஸ் நிறையா இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ட்ரேசிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நெக்லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். சரி த்ரெட் யூஸ் பண்ணி 3 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்டெப்ஸ்க்கு வந்து நான் ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு பேட்டர்ன் எப்படி வரைகிறதுங்கிறதுக்காக வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். 16 சைஸில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். அதோடைய 2 சைடு வந்து 2 லீஃப் வரைஞ்சிக்கிறேன். சென்டரில் வந்துட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம், ஸ்ட்ரைட் லைன். அதில் வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு வந்து ஹைட்டில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். லைட்டாக கிராஸாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 பக்கம் 2 பெண்டட் லைன் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் நான் ரைட் சைடில் ஒரு லீஃபும் லெஃப்ட் சைடில் வந்து 3 லீவ்ஸ் இருக்கிற மாதிரி அதை ஒட்டி ஒரு சர்க்கிள், அதை சுற்றி ஒரு 5 சர்க்கிள் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டேன். ரைட் சைட் லீஃபுக்கு கீழேயும் மேலே வந்து 2 சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரியே நெக்லைன் ஃபுல்லாகவும் நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம 1.25 இன்ச்சுக்கு ஒரு லைன் வரைஞ்சிருப்போம். அதுக்கு வந்து கட் பீட் யூஸ் பண்ணி லைன் வந்து சிங்கிள் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லீஃப் டிசைன் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து ஜர்தோசி 1/4 இன்ச் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். லீஃப் மேக்ஸிமம் வந்து ஹைட்டாக இருக்கிற மாதிரி இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் லீஃபோட ஷேப் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். லீஃபுடைய சென்டரில் வந்து ஒரு ஜர்தோசியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன், எம்போஸ் லுக் கிடைக்கிறதுக்காக. அதே மாதிரி 4 ஸ்டெப்ஸ் வந்து ஜர்தோசியை வந்து நான் லோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சேம் மெத்தடில் 3 லீவ்ஸு ஃபில் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி தான் ரைட் சைடு இருக்கக்கூடிய சிங்கிள் லீஃபும் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்ததாக வந்து கீழே இருக்கக்கூடிய இதுக்கு வந்து நான் மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணி அந்த அவுட்லைன் ஃபுல்லாகவும் ஃபில் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்கிளுக்கு மேலே ட்ரா பண்ண 2 லீஃப் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்காக ஜர்தோசி எடுத்திருக்கேன். 1/4 இன்ச் சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சென்டர்லேருந்து 1/4 இன்ச் ஜர்தோசியை கீழே ஸ்டிச் பண்ணி லாக் ஸ்டிச் போட்டுவிட்டேன். அதே ரைட் சைடு கொண்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு ஜர்தோசியோட கொஞ்சம் கீழே பஞ்ச் பண்ணி லாக் ஸ்டிச் போட்டு எகெயின் ஒரு ஜர்தோசி லோட் பண்ணுறோம். கீழே கொண்டு வரோம், லாக் ஸ்டிச் போடுறோம். எகெயின் மேலே போயிட்டு அந்த செகண்ட் ஜர்தோசியை விடவும் ஒரு பாயிண்ட் கம்மியான இடத்துல பஞ்ச் பண்ணி லாக் ஸ்டிச் போட்டு எகெயின் ஒரு 3rd ஜர்தோசி லோட் பண்ணி கீழே கொண்டு வரோம். இதே மாதிரி ஒரு 8 ஸ்டெப்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு லீஃபோட ஹாஃப் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சேம் மெத்தடில் வந்து லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது ஒர்க் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். நம்மளோட ஒரு லீஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதே மாதிரி ஆப்போசிட் லீஃபையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்கிளோடைய சென்டரில் வரைஞ்சி லைன் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து கட் பீடு பேர்ல் பீடு எடுத்திருக்கேன். ஒரு பேர்ல் பீடும் 2 கட் பீடையும் வச்சும் சென்ட்ரல் லைன் வரைக்கும் கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதே மாதிரியே லெஃப்ட் சைட்லேயே கொண்டு போயிட்டு ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், எகெயின் ஒரு பேர்ல் பீட், 2 கட் பீட் லோட் பண்ணிக்கிறேன். எகெயின் சென்டரில் கொண்டு வந்து பஞ்ச் பண்ணுறோம், லாக் ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறம் ரைட் சைட் போகிறோம். இதே மாதிரியே 3 ஸ்டெப்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டாப்பில் இருந்து ஒரு பேர்ல் பீட், 2 கட் பீடை லோட் பண்ணிவிட்டு எகெயின் சிங்கிள் பீடாக வந்து கட் பீடை வச்சு அந்த லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு லைன் வந்து பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்ததாக வந்து நான் ரைட் சைடு இருக்கக்கூடிய ஜர்தோசி லீஃப்க்கு டாப்லேயும் பாட்டம்லேயும் வந்து ஒரு பேர்ல் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஒரு 6 சர்க்கிள் வரைஞ்சிருப்போம். அதுக்கு வந்து நான் வந்து 4 mm கோல்டன் பீட் எடுத்திருக்கேன். சென்டரில் ஒரு பீடும் சுற்றி ஒரு 5 பீட் இருக்கிற மாதிரி அந்த சர்க்கிளை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 16 சைஸில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருப்போம். அதுக்குள்ளே வந்து 12 சைஸில் ஒரு சின்ன சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ரிங் நாட் போட போகிறோம். சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 5 × 2 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட் வந்து முடி போடுறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு முடி போடுங்க. ஏன்னா ரிங் நாட் போடுறப்ப அப்போ தான் பிசுறு வராது, நம்மளுக்கு சிக்கி விலகாமலும் இருக்கும். ஓகே, உள்ளே ட்ரா பண்ண லைன்லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீடில் ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து த்ரெட்டுக்கு மேலே பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட ரிங் வந்து வெளி சர்க்கிளை விட்டு மேலே போயிடக்கூடாது. அந்த சைஸ்க்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நீடில் கீழே இழுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ரிங் ஃபார்ம் ஆயிரும். ஒன் மோர் ரிங் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு பக்கத்துலேயே நீடில் வந்து மேலே எடுத்துக்கிட்டு த்ரெட்டை நல்லா ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 4 or 5 டைம்ஸ் நல்லா த்ரெட்டை வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். நீடில் ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு த்ரெட்டுக்கு மேலே பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணுறேன். நம்மளோட வெளி சர்க்கிள் அளவுக்கு ரிங் ஃபார்ம் ஆனதும் அந்த ஜாயினிங் பாயிண்ட்டை வந்து கையில் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நீடில் கீழே இழுக்கணும். நீடில் தான் இழுக்கணும், த்ரெட்டை பிடிச்சி இழுத்துறாதீங்க, சிக்கி விழுந்துடும். இதே மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவும் நம்ம ரிங் நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சர்க்கிள் ஃபுல்லாகவும் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்தது
எகைன் கொஞ்சம் கேப் விட்டு 2 ரிங்குக்கு சென்டரில் நீடில் வந்து மேலே எடுக்கணும். எடுத்துக்கிட்டு இதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு சேம் மெத்தட்லேயே வந்து நீடில் ரொட்டேட் பண்ணிவிட்டு த்ரெட்டை விட்டு மேலே இது பண்ணணும். இந்த ரிங் வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட ரிங்கோடைய ஹாஃபுக்கு வந்து இருக்கணும். அதோட பெருசாக இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதோட பகுதி சைஸுக்கு வந்த பிறகாண்டி நீடில் வந்து கீழே தள்ளி விட்டு இழுத்துட வேண்டியதாக நம்மளுக்கு ஒரு ரிங் நாட் கிடச்சிரும். இதே மாதிரி ஃபஸ்ட் லைனுடைய 2 ரிங்குக்கு சென்டரில் நீடில் எடுத்துக்கிட்டு இந்த ரிங் நாட் போட்டு வர்றப்போ நம்மளுக்கு வந்து செகண்ட் லேயர் வந்து அழகாக கிடைக்கும். இதே சேம் மெத்தடில் வந்து நம்ம இன்னொரு லேயரும் ரிங் நாட் போடலாம். முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம 2 லேயர் ரிங் நாட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு அழகான ஒரு ஃப்ளவர் கிடச்சிருச்சு. கீழே இருக்கக்கூடிய லீஃப் டிசைனுடைய கேப் ஃபில் பண்ணுறதுக்காக நான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ஃப்ளவருடைய சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். நம்மளுடைய ஒரு பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சேம் மெத்தடில் நம்ம நெக்லைன் ஃபுல்லாகவும் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிங் நாட் ஃப்ளவர் யூஸ் பண்ணி ஒரு அழகான நெக்லைன் டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ரெண்டிங்கான சிம்பிளான நெக்லைன் டிசைன்ஸ் வீடியோஸ் வந்து யாழ் ஆரி டிசைனர் சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.